சத்துக்கு மேல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்ஸ்டன்சஸே முருங்கைக்கீரையில இருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும், இம்யூனிட்டி அதிகமாகணுங்கிறதுக்காக இன்னைக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரையை கேப்சியூலா கிடைக்குது, மாத்திரைகளா கிடைக்குது, டீ ஃபார்மேட்ல கிடைக்குது, முருங்கா அப்படிங்கிற பேர்ல. சோ நிறைய நம்ம டிஃப்ரெண்டா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் முருங்கைக்கீரையில நம்ம பாக்குறோம். ஆனா அந்த முருங்கைக்கீரையில கிட்டத்தட்ட ஒரு 46 ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கக்கூடிய, ஆக்சிஜனேட்டர் தன்மை இருக்கக்கூடிய, செல்களை புதுப்பிக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. சோ இந்த முருங்கைக்கீரையை எப்படியெல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியும்? நார்மலா பருப்புல போட்டு கடைஞ்சி எடுத்துக்கிட்டாலே புரோட்டீனோட சேர்ந்து நரம்பு மண்டலம் வலுவாகிறது நமக்கு கண் கூட தெரியும். ஆண்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாட்டுக்கு முருங்கைக்கீரையை நெய்ல வதக்கி சாப்பிடும் பொழுது அதற்கான முழுமையான பலன்கள் அதுல இருக்கக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் சத்து மூலமா நமக்கு கிடைக்கும். பெண்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நார்மலா சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியே எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை பொடியாகவும் காலேஜ்ல இருக்கக்கூடிய பெண்கள், ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய பெண்கள் யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். முருங்கைக்கீரை பாத்தீங்கன்னா அதிகமா வெந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அதிகமான ப்ராசஸ்க்கு உட்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய சத்துக்கள் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுதான் சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. சோ முருங்கைக்கீரை எப்பயுமே ஒரு அரை வேக்காடா நம்ம பயன்படுத்தும் பொழுது அதுல இருக்கக்கூடிய முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா முருங்கைக்கீரையோட மருத்துவ பயன்கள் பெண்கள் முதல் ஆண்கள் வரை எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்க.